ஹாய் ஹலோ வணக்கம். நம்மளோட சேனல் ட்ரீமி லைஃப்க்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். என்னடா வீடியோ ஸ்டார்ட் ஆனதும் மீனுக்கு ஃபோட்டோவை காமிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வறுத்தரைச்ச மண்சட்டி மீன் குழம்பு. இதுதான் நம்மளோட ஸ்டைலில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நிறைய டைப் ஆஃபில் வறுத்தரைச்சி வைப்பாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் நான் காமிக்கிறேன். இதுக்கு நமக்கு கொஞ்சம் துண்டு மீன், என்ன துண்டு மீன் இருந்தாலும் ஓகே, இல்லை சாலை மீன், வேறு எந்த மீன் கிடைச்சாலும் ஓகே தான். நமக்கு கொஞ்சம் தேங்காய், அரை மூடி தேங்காய் வேணும். தேங்காய் திருவி எடுத்துக்கணும். அப்புறம் மீன் குழம்புக்கு போடுற மற்ற சாதனங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போதைக்கு தேங்காய் மட்டும் எடுத்து நம்ம ஒரு அடுப்பில் பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு நம்ம அதில் தேங்காய் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுக்கணும். வறுத்துட்டு அது கூட கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், 2 பூண்டு பல், சின்ன வெங்காயம், இதெல்லாம் தேவைக்கேற்ப. சிலவங்களுக்கு நிறையா சின்ன வெங்காயம் சேர்த்தா பிடிக்கும், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போது இல்லைன்னா 4-5 போதும். அதை உரித்து அது கூடயே போட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட மல்லிப்பொடி, தனியாத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூனுக்கு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து வறுக்கும்போதே போட்டிருந்தா இருமல் வரும், நல்லா தொண்டை போய் அந்த மாதிரி மிளகு வரும். அதில் வந்து ஒரு 4 பீஸ் போடலாம். காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 4-5 பீஸ் போட்டுக்கலாம். காரம் அதிகம்னா அதுக்கேற்ற மாதிரி வத்தல் மிளகு 2-3 போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட வத்த மிளகு இல்லாததுனால நான் மிளகாய் பொடி போடுறேன். அது எப்படி போடணுன்னா, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயெல்லாம் நல்லா வறுத்தெடுத்த பின்ன கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு இருக்கும்ல, அந்த சூட்டில் வந்து 2 ஸ்பூன் மிளகா பொடியை போட்டு நல்லா வந்து அப்படியே கிண்டி விட்டால் மட்டும் போதும். மிளகா பொடினால லைட்டாக இதாயிரும். இது கேஸ் ஆன் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம மிளகா பொடி போடக்கூடாது. இதே மண்சட்டி மீன் குழம்பு வந்து வித்தியாசமாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்படின்னா தேங்காய் மட்டும் தனியாக வறுத்து எடுத்துட்டு மற்ற மசாலாஸ் எல்லாம் வந்து தனியாக நம்ம எடுத்துக்கலாம். தனியாக போட்டு அதை வதக்கி எடுக்கலாம். சின்ன வெங்காயம், அந்த மசாலாஸும் நான் சொன்ன இதெல்லாமே சேர்த்து தனியாக வதக்கிக்கலாம். அந்த மாதிரி வைக்கலாம். இப்போ நான் அர்ஜெண்ட்டாக வைக்கிறனால எல்லாத்தையும் சேர்த்தே வதக்கிட்டு, அப்புறம் நமக்கு தேவையான தக்காளி, முருங்கைக்காய், மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் கூட போட்டுக்கலாம். இது நான் இப்போ என்ன பண்ணேன், எல்லாத்தையுமே வதக்கி தான் சேர்க்க போகிறேன் இந்த மீன் குழம்புக்கு. ஃபஸ்ட்டு மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு அது ஹீட் ஆனதும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து தேங்காய் யூஸ் பண்ணுறவங்க தேங்காய், இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நம்ம ஊற்றிக்கலாம். சரிங்களா? நம்ம வறுத்து அரைக்கும் போதே அதிலே வந்து சில்லி பவுடர் நான் நிறைய சேர்த்தனால பச்சை மிளகாய் வந்து குழம்புக்கு வதக்கும்போது போடும்போது 2 மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதில் மிளகா பொடி வறுத்தரைக்கும் போது கம்மியாக போட்டிங்க அப்படின்னா குழம்புக்கு இது பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 4 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். உங்கள் தேவைக்கு அந்த காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப நல்லா வதங்கணும், தக்காளியெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கணும் அப்படின்னு எல்லாம் எதுவுமே கிடையாது. லைட்டாகவே வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுக்கணும். அதை நல்லா பிசைஞ்சு அதோட சாறு எடுத்து அதையுமே இது கூட மசாலா ஆட் பண்ணும்போது நம்ம அதையும் சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. வதங்கினதுமே நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அது எல்லாமே ஊற்றி அது கூட நம்ம அந்த புளி கரைசலையும் சேர்த்து அது கூடயே வந்து நம்ம ஊற்றிடலாம். இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ உப்பு வேணுமோ அது போட்டுக்கலாம். உப்பு போடும்போது நம்ம குழம்பு கொதிக்க நேரம் உப்பு போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த குழம்பு ரெடி பண்ணதுமே மீனெல்லாம் போடுவோம்ல, மீன் போடும்போது அதுக்கப்புறம் கூட உப்பு போட்டுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நம்ம இப்போ உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்பு வைக்கும்போது உங்களுக்கு சிலவங்களுக்கு வந்து உரப்பு, புளிப்பு இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும், சிலவங்களுக்கு கம்மியாக இருக்கணும். அப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நான் போட்ட அளவுக்கு எல்லாம் போடுங்க. கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நான் போட அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிக்கோங்க. மிளகாலேருந்து புளி ஊற்றுறதுலேருந்து எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து மீனை போட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டால் மட்டும் போதும். இது கொதித்து வற்றி வரும்போது நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.